சிந்தாமணி இரண்டாம் பாகத்தில் மூன்றாம் பாடலோடு இணைகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் ஜெகநாதன் ஐயா அவர்கள் உத்திரமேரூரில் இருந்து. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி இரண்டாம் பாகம் எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி இரண்டாம் பாகம் பாடல் 3. கல்லா மகன் யமன். மாலினால் இருவரும் மருவி மாசிலா பாலனை பயந்தபின் படிப்பிலாது உயர் தாளமேல் செல்வ மா வளர்த்தால் தங்கட்கு ஓர் காலனை வளர்க்கின்ற காட்சி போலுமால். கல்லா மகன் யமன். மாலினால் இருவரும் மருவி மாசிலா பாலனை பயந்தபின் படிப்பிலாது உயர் தாளமேல் செல்வமா வளர்த்தல் தங்கட்கு ஓர் காலனை வளர்க்கின்ற காட்சி போலுமால். விருப்பத்துடன் தந்தை தாய் இருவரும் ஒன்று கூடி குற்றம் இல்லாத மகனை பெற்ற பின்பு தக்க நேரத்தில் அம்மகனுக்கு கல்வியை கற்பிக்காமல் இவ்வுலகத்தில் உயர்ந்த ஆடை முதலவை அளித்து செல்வமாக வளர்த்தல் எதை போன்றது என்றால், தாய் தந்தையரான தங்கட்கு துன்பம் செய்வதற்காக ஓர் யமனை வளர்த்து வரும் செயலின் தோற்றத்தை போன்றதாகும். மீண்டும் பாடலை பார்ப்போம். மாலினால் இருவரும் மருவி மாசிலா பாலனை பயந்தபின் படிப்பிலாது உயர் தாளமேல் செல்வமா வளர்த்தால் தங்கட்கு ஓர் காலனை வளர்க்கின்ற காட்சி போலுமால். கல்லா மகன்தான் பெற்றோர்களுக்கு யமன் என்று சொல்லாமல் சொல்கின்றது விவேக சிந்தாமணி இரண்டாம் பாடல், இரண்டாம் பாகத்துக்குரிய 3வது பாடல். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி இரண்டாம் பாகத்துள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரு, சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலின் இரண்டாம் பாகத்தில் அமைந்த 3வது பாடல். சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் ஜெகநாதன் ஐயா அவர்கள் உத்திரமேரூரில் இருந்து. நன்றிகளையா மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். இவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.